கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனம் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான இரவு நேரத்தில் கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே வாரந்தோறும் நீங்கள் கூடி வருகிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பிரயாணத்தை குறித்து நீங்கள் கற்று வருகிறீர்கள். நான் நேரில் கலந்துக்கலாம் கூட இந்த யூடியூப்ல நீங்கள் போகிறதுனால நிறைய செய்திகளை நான் அதில் மூலமாக கேட்கிறேன். நிறைய செய்திகளை கேட்கும் பொழுதும் இதில் மிக முக்கியமாக போன முறை சகோதரர் விவேக் ஒரு செய்தி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து போதுமானவர் அப்படின்னு, இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில போதுமானவர் அப்படிங்கிறதான ஒரு செய்தி கொடுத்தார். அது உண்மையிலேயே அது உங்களுக்கு எத்தனை பேர் அதை நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியல. ஒரு அற்புதகரமான ஒரு செய்தி என் வாழ்க்கையில. ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு வேண்டிய ஒரு செய்தியாக அது இருந்துச்சு. அதில் இயேசு கிறிஸ்துவானவர் 5 அப்பங்களை 2 மீனை வச்சு அற்புதம் செய்வார். பொதுவாக அந்த பகுதியை நம்ம அப்படித்தான் நம்ம கவனிச்சு படிச்சிருக்கிறோம். ஆனா அந்த சீசர்களுடைய அவங்க பார்வையில சீசர்களுக்கு தேவன் சில காரியங்களை அந்த பகுதியில கற்றுக் கொடுத்தார் என்கிறதான ஒரு பார்வையில நான் முறை அந்த செய்தி கேட்டேன். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. எந்தெந்த சமயத்துலலாம் இயேசு கிறிஸ்துவானவர் போதுமானவர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிங்கிறத படிக்கும் பொழுது, சில நேரங்களில் தடைகள் வரும் பொழுது அவர் போதுமானவராக இருப்பார். எதிர்காலம் இருளும் பொழுதும் போதுமானவராக இருப்பார். குறைவுகள் இருக்கும் பொழுதும் அவர் போதுமானவராக இருப்பார். அது மாத்திரமல்ல, நமக்கு தேவைக்கும் அதிகமான காரியங்கள் தேவைப்படும் பொழுது போதுமானவராக இருப்பார் என்று ஒரு 4 பாயிண்ட்ஸ்ல பேசினாரு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நான் அதை கேட்கும்போது ரொம்ப கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். அவர் நம்பர் இல்லை ஆக்சுவலி. உடனே ஒரு ஃபோன் போட்டு, நன்றி பிரதர், என் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான செய்தி அது இருந்தது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவர் நம்பர் என்கிட்ட கிடையாது. அதனால அவருக்கு நான் நன்றி சொல்ல முடியல. ஆனால் அடுத்து நான் பார்த்த சில தகவல்கள் உடனே அந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப அற்புதமான நிலைமையில ஒரு விசுவாசி அவர்களுக்கு வேண்டிய நேரத்துல இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அப்படித்தான் இங்க இந்த மிஷனரி பிரயாணங்களை குறித்து நான் நிறைய நீங்க போட்டு விடுவீங்க யூடியூப்ல. ஃப்ரீயா இருக்கும்போது நைட் நேரத்தில் உட்காந்து நான் கேட்பது உண்டு. கர்த்தர் உங்களை நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை நீங்கள் கற்று வருகிறீர்கள். கர்த்தர் கண்டி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட ஒரே ஒரு சிந்தனையை மாத்திரம் போடுகிறான். ஒரு பகுதியை நம்ம எடுத்து அந்த சிந்தனையை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ நம்மோடு பகிர்ந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு நேரம் இந்த எழுத்து திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர்கள் எழுதின 4வது அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபத்தின் புஸ்தகம் யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கும்படியாக இருக்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வேத பகுதி நமக்கு பழைய பகுதி இல்ல தெரியாத பகுதி அப்படின்னு கிடையாது. நம்ம அடிக்கடி வாசிக்கிற பகுதி தான். ஏன் இதே பகுதியிலிருந்து எத்தனையோ விதமான செய்திகள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்த 7ஆம் வசனத்துல ஒரு பகுதியை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுல ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப முக்கியமான பகுதி தான். ஆனாலும் நான் உங்களோட இன்னைக்கு பேச விரும்பின பகுதி எதுவென்றால், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிசாசு இல்ல சாத்தான், இவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்லணும், பிசாசு இவனாயா, இப்படித்தாங்க உங்களுடைய செயல்பாடுகள், அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பாருங்க, இந்த பிசாசு என்ற ஒருவனை பற்றி படிக்கும் பொழுது இவன் முதலாவது உண்மையான ஒரு ஒரு கதாபாத்திரம் தானா, இல்ல வெறும் இந்த பைபிளுக்கு வேண்டியதாக இருக்கிறதான ஒரு கற்பனை கதாபாத்திரமா, இல்ல இந்த ஒவ்வொரு மதங்களிலும் அவங்க புஸ்தகங்களுக்கு அவங்க புண்ணிய புஸ்தகமாக எழுதுகிற அந்த புனித புஸ்தகத்துல ஒரு நல்ல கேரக்டர் இருந்தா ஒரு கெட்ட கேரக்டர் வேணுங்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட ஒரு கற்பனை மாயாஜால கதாபாத்திரமா, இல்ல உண்மையான ஒருவன் தான் பிசாசு அப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் என்றால், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிசாசுங்கிற உண்மையான ஒருவன் தானா, இல்ல கற்பனைக்காக சேர்க்கப்பட்ட ஒரு பாத்திரமாவன்?
நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? உண்மையா இருக்கிற ஒரு கதா, ஒரு மனுஷன் உண்மைதானே, உண்மையானவர். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் இந்த பிசாசை பற்றி 18 முறை நம்ம படிக்க முடியும். பழைய ஏற்பாட்டுல சாத்தான்ல பிசாசானனை பற்றி 18 முறையும், புதிய ஏற்பாட்டிலே 36 முறையும் இவனை பற்றி படிக்க முடியும். அதுல மிக சுவாரஸ்யமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவரே இந்த பிசாசு இல்ல சாத்தானை பற்றி பல இடங்கள்ல என்ன பண்ணியிருக்காருன்னா போதித்து இருக்கிறார். இவனை பற்றி எச்சரிக்கையா இருக்கும்படி சில வசனங்களை சொல்லியிருக்கிறாரு. ஏன் இவரே நேருக்கு நேராக யாரை சந்திச்சு அவர் வந்து பேசியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, யாரை பார்த்தாருன்னா பிசாசோடைய தர்க்கம் பண்ணியிருக்கிறாரு, அவனோடு பேசியிருக்கிறார். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து சொல்லும் பொழுது ஏதோ ஒரு கற்பனை கதாபாத்திரத்தோடு நம்ம எதிர்க்க போறதல்ல, உண்மையாக இந்த பூமியிலே நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிற ஒருவனை பத்தி தான் நம்ம படிச்சுட்டு இருக்க போறோம்ங்கிறது மனசுல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது, இந்த பிசாசானவை நீங்க எதிர்த்து நிக்கணும். ஒரு ஒரு மனிதனை நீங்க எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா அவனை பத்தி நம்ம அறிஞ்சுக்கிறது முக்கியம். அவன் யார், அவனுடைய பலம் என்ன, விளைவினம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் அவனை எதிர்த்து நிக்க முடியும். வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த பிசாசானுக்கு பல பெயர்கள், பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், சில இடங்கள்ல அசுத்தாவின்னு போட்டிருக்கோம், சில இடங்கள்ல பொல்லாங்கன்னு போட்டிருக்கோம், சில இடங்கள்ல சர்ப்பம்னு போட்டிருக்கும், சில இடங்கள்ல பொய்க்கு பிதான்னு போட்டிருக்கும், சில இடங்கள்ல ஒளியின் தூதன்னு போட்டிருக்கும், சில இடங்கள்ல எதிராளி, சில இடங்கள்ல சோதனைக்காரன். இவனுக்கு வந்து பல பேர் இருக்கு பைபிள்ல. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல இவனுக்கு பல நாமங்கள், பல அடையாளங்கள் அடையாளப்படுத்தி இந்த பிசாசானவனை வேதம் அங்கங்க சித்தரிச்சு போட்டிருக்கு. அப்ப இவனை பத்தி அறிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முதல். ஏன்னா இந்த உலகத்திலே நம்முடைய தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருத்தனை எதிர்த்து நிற்கணும். அது ஒரு நாள் 2 நாள் காரியம் அல்ல, உங்க வாழ்க்கை முழுசும் நீங்க அவனை எதிர்த்து நிற்பது மிக மிக அவசியம். அப்ப இவன் யார் என்பதை அறிந்து வருவது மிக முக்கியம். அதுதான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அடிகளார் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிச்சு, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்வேன். அடுத்த வார்த்தை கவனிங்க, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப இவனுடைய தந்திரம் எப்படிப்பட்டது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு பைபிள் சொல்லுது. இவன் யாரு, எப்படியெல்லாம் மனிதர்களை வந்து கவர்ந்தெழுப்பான், எப்படியெல்லாம் நம்ம கிட்ட வந்து நம்மளை பாவத்தில் விளை வைப்பான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது மிக அவசியம் என்று வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கும். பாருங்க, இந்த பிசாசு எப்பயுமே ஒரே மாதிரி தாக்குதல் கொடுக்க மாட்டான். நீங்கள் வந்து இந்த பிசாசை பற்றி, சாத்தானை பத்தி கொஞ்சம் படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை போய் அணுகும் பொழுது அங்க ஒரு மாதிரி பண்ணான். அவர் பசியா இருக்கிறாரு, கரிசனை உள்ளவன் போல காட்டிக்கிட்டான் தன்னைய. உப்பரிகமன் நிக்கிறாரு, கீழே குதிங்க, உங்களை ஏந்தி கொள்வதற்கு தூதர்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய வந்து உற்சாகப்படுத்துற மனுஷனை போல காண்பிச்சான் தன்னை. 3வது, என் தாளை படிஞ்சு குனிங்க, என்னை பதிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொடுப்பேன் தாராள மனசுவனை போல காட்டி கொண்டான். ஆதாம் ஏவாள் இடத்துல எப்படி காட்டிக்கிட்டான் அப்படின்னா, நீங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, நீங்க கடவுளை போல ஆக வேண்டியவங்க, ஆனா உங்க கடவுள் பொய் சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு சர்ப்பத்தை போல வந்தவன். இந்த பிசாசானவன் வெவ்வேறு தோற்றங்களையும் வெவ்வேறு விதமாக மனிதனிடத்துல வந்து அவர்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர்களை மிக எளிதாக ஏமாற்றி பாவத்திற்குள்ள விட வைக்க முடியும். அதுதான் கொரிந்தியர்ல வாசிக்கும் போது, அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தையும் தரித்துக் கொள்வானே. நம்ம எல்லாரும் பேசுவது எப்படின்னா, பிசாசு சாத்தான் அப்படின்னா கருப்பா இருப்பான், 2 கொம்பு வச்சிருப்பான், பெரிய நாக்கு இருக்கும், கருப்பு கலர்ல நம்மளை எல்லாம் பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். இதுதான் பிசாசுக்கு நம்ம ஒருவன் இமேஜின் பண்ணி வச்சிருக்கலாம். நம்ம நினைச்சிருக்கிறது பிளாக் டெவிலை பத்தி, ஆனா பைபிள் சொல்றது எல்லாம் ஒயிட் டெவில் அப்படிங்கிறார். ஒளியின் தூதன் அவன் வந்து ஊழியக்காரமாக கூட வருவான், அவன் சபையில ஒரு நல்ல மனுஷனா கூட போல வரலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் வந்து இவன் பிசாசு இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. தன் தோற்றத்தை மாற்றிக்கிற முடியும், இன்னொன்னு மனிதர்களை மிக எளிதாக கவர்ந்து கொள்வான். பொதுவா பிசாசு வந்து பயமுறுத்துவான்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். இவன் எப்பயும் பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் மனுஷங்களை, அதுதான் கிடையாது. சில இடங்களை பயமுறுத்தலாம், ஆனா நிறைய நேரங்கள்ல பிசாசுன்னு சொன்னாலே அவன் பயத்துக்குரிய அப்படிதான் கிடையாது. வேதம் சொல்லுது, மிக எளிதாக நம்மளை வஞ்சிப்பான், கவர்ந்து இழுப்பான். நம்ம கிட்ட அவன் கிட்ட இழுக்கிற மாதிரி தான் பேசுவான் எப்பயுமே. அவனை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி செய்ய மாட்டான். பொதுவா வேதம் அதான் சொல்லுகிறது, தன் தோற்றங்களை மாற்றிக்கொள்ள முடியும், கவர்ந்து இழுத்துக் கொள்ள முடியும். ஏன் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் என்ன செய்ய முடியும்னா உங்களுக்குள்ளே
வாசம் கூட பண்ண முடியும். இதுதான் பிசாசு. அவனால எப்படினாலும் இருக்க முடியும். நமக்கு அவனை ஒரு இதுக்குள்ள கட்டத்துக்குள்ள வரையறுக்க முடியாது. இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் என்றால், பிசாசு என்று சொல்லும் பொழுது இவனை மிக எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய எதிராளி அவன். அப்ப அந்த எதிராளியாகிய பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் கேட்டீங்க அப்படின்னா, அவன் தன் தோற்றங்களையும் அவன் நம்மை கவர்ந்தெழுக்கவும் அவன் நமக்குள் வாசம் பண்ணவும் முடியும் என்பதை நீங்க ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கிறோம். அப்பதான் இந்த இவனை மிக எளிதாக நம்ம என்ன செய்ய முடியும் என்றால் வீழ்த்த முடியும். வேதத்துல நம்ம படித்தோம் 4:7 பிசாசுக்கு நீங்க என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க. சரி, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பிசாசை எதிர்த்து நிற்பது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நேரம் அனுமதிக்கிறது போல 2 இல்ல 3 காரியத்தை என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். எப்படி பிசாசை எதிர்த்து நிற்பது? ஒருவேளை நம்ம எதிர்த்து நின்று கொண்டிருக்கலாம், இது வரைக்கும் நிற்கலாம் ஒருவேளை. ஆனாலும் வேதத்தினுடைய சத்தியத்தின் அடிப்படையிலே பிசாசை எதிர்த்து நிற்பது எப்படி என்று கேட்கும் பொழுது ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். இப்படி நம்ம எதிர்க்கும் பொழுது உண்மையாகவே பிசாசம் என்ன செய்வோம், நம்மை விட்டு ஓடி போவான். நம்பர் 1, முதலாவது பிசாசை எதிர்ப்பது எப்படி என்றால், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது காரியத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனிங்கள். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு என்ன செஞ்சான, விலகி போனான். கவனிச்சீங்களே, வேதம் சொல்லுது அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க என்ன கேள்வி கேட்கணும்? இப்ப எப்பொழுது விலகி போனா, எப்ப விலகி போனான்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. 4ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை கவனிங்க. கடைசி வார்த்தை எப்படி போட்டிருக்குது? ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. 7ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் வசனத்துடைய கடைசி பாகமும் என்றும் எழுதி இருக்கிறதே. 10ஆம் வசனத்தை பாருங்க, என்று எழுதி இருக்கிறதே. இந்த 3 இடத்துலையும் பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துக்கு 3 சோதனை வந்துச்சு பிசாசு மூலமா. பிசாசுடத்திலே இருந்து வந்த சோதனைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொண்டார், எப்படி ஜெயிச்சார்னு படிக்கிறோம். இந்த இடத்துல 3 முறை சோதனை வருது. 3 முறையும் பிசாசை எப்படி கர்த்தர் துரத்தி விட்டார்? எப்படி? வசனத்தை சொல்லு. இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதேன்னு படிக்கீங்கல்ல, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது எழுதி இருக்கிறதேன்னு போட்டிருக்கல, இயேசு சொல்றார் எழுதி இருக்கிறதேன்னு சொன்னார்ல, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? எழுதி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்துல இருக்குது. ஆனா இருக்கிற வசனம் யாருக்கு தெரிஞ்சிருச்சு? இவருக்கு தெரிஞ்சு, இயேசு கிறிஸ்து தெரிஞ்சது. பாருங்க, நம்ம பிசாசை விரட்டுவதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு மிக அதிகமாய் பயப்படுவது எதற்கு என்றால், நான் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போறதுனால ஓடிட மாட்டான். கையில பைபிளை வச்சிருக்கதான் செய்ய மாட்டான், ஓட மாட்டான். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப தந்திரமா, நைட்ல பயமா இருக்கு அப்படின்னா பைபிளை படிக்கணும், படிக்க மாட்டோம். பைபிள் என்ன செஞ்சுக்கலாம் தெரியுமா? தலைநகரில் வச்சு படுத்துக்கிறது. நிம்மதியா இருக்கு. ஒரு இப்பதான் பிசாஸ் இந்த ப்ளூ கலர் கவரை பார்த்து, இல்ல உங்களுக்கு பிளாக் கலர்னா இந்த பைபிளை பார்த்து ஓடி போயிருவான் போறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சில பேர் அப்பளம் போய் சாப்பிட்டாங்க, அப்பளம் இதை அப்படியே சுத்தி காமிக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க இந்த பைபிளை காட்டினா ஓடி போயிடுவான்னு. அது கிடையாது. அவன் பைபிளுக்கு பயப்பட மாட்டான். அந்த பைபிள்ல இருக்கிற வேதத்துல இருக்கிறதான எதுக்கு தான் பயப்படுவான் தெரியுமா? வசனம். உபாகம். இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்ண எல்லா வசனமும் உபாமத்தவா இருக்குது. உபாம புஸ்தகத்தையும் படிச்சீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா வசனங்களும் உபாமத்தவா இருக்குது. இயேசு கிறிஸ்து உபாமத்துல இருக்கிற வசனத்தை உங்க கோட் பண்றாரு. உபாம புஸ்தகம் இருக்குது, ஓகே, அது இருக்கட்டும். அங்க இருக்குதுங்கிறது யாருக்கு தெரிஞ்சு? மஸ்ட் இயேசுக்கு தெரியும் மனப்பாடமா. அவருடைய இதயத்தில் அது இருந்தது. ஆகவே சோதனை வந்த பொழுது இவர் எதை பயன்படுத்தினார் என்றால், தன் இருதயத்திலே இருந்ததான வசனத்தை பயன்படுத்துறார். உங்களுக்கு சொல்ல ஒரு புரியல. பிசாசை எதிர்ப்பது எப்படின்னு கேட்டா, நமக்கு பைபிள் இருப்பது பெருசு கிடையாது. இந்த பைபிள் இருக்கிற வசனம் எங்க இருக்கணும்? நமக்குள்ள இருந்தா தான் பயப்படுவோம், வேற ஒண்ணும் இல்லை. புரிஞ்சது உங்களுக்கு? இங்க வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதத்தை இட் இஸ் ரிட்டன், ஓகே, இட் இஸ் ரிட்டன் தான். எங்க ரிட்டன் ஆயிருக்குது? அவங்க எழுதுனாங்க. ஆனா எழுதப்பட்ட வார்த்தை எங்க எழுதப்பட்டிருக்கணும் என்றால், நம்ம இருதயத்துல இல்லாத வரைக்கும் நம்மால பிசாசை துரத்துவது கடினமான காரியம். ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டோம். வீடியோல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போருக்கு பயன்படுத்துவாங்கல்ல, பெரிய பெரிய போர்கள், யுத்தங்களுக்கு பயன்படுத்துகிற இந்த பீரங்கி எல்லாம் எல்லா ஆயுதங்களும் இருக்குது. ஒரு பெரிய ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. அந்த ஆயுத
இதுல வச்சிருக்கிறாங்க, மியூசியத்துல எல்லாம் மக்கள் பார்க்கலாம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம மக்கள் பொதுவா ஒரு இடத்துக்கு போயிட்டாலே கையோட எதை கொண்டு வருவாங்க, மொபைல் கொண்டு வருவாங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் போறாங்க, பெரிய பெரிய பீரங்கி, இதெல்லாம் வந்து 2ஆம் உலக போர், 1ஆம் உலக போர், 2ஆம் உலக போர் மற்ற யுத்தங்களுக்கு பயன்படுத்துற பெரிய பெரிய பயங்கரமான ஆயுதங்கள் அதெல்லாம். இப்ப அங்க பார்க்கும்போது அந்த பார்க்க வந்த பார்வையாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து பீரங்கி மேல படுத்துக்கிட்டு செல்ஃபி, ஒருத்தர் பீரங்கி மேல ஒரு காலை தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு செல்ஃபி, ஒரு அந்த பீரங்கி வந்து குண்டு வெளியே வரும் பாத்தீங்களா, அதுக்கு நேரம் கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ எடுக்கிறாரு. இவங்க எல்லாரும் என்ன தைரியத்தில் எடுக்காங்க போட்டோ? அது பீரங்கி தான், ஆனாலும் உங்களுக்கு பயம் கிடையாது. என்ன தெரியுமா? எதுக்கு? அதுக்குள்ள என்ன இல்லை, அது செயல்படாது, அதுக்குள்ள குண்டு கிடையாது. அது பீரங்கியாவே இருந்தாலும் 2ஆம் உலக போர்ல பல தேசங்களை அழிச்சு போட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இன்னைக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? அது சும்மா இருக்கு, அது ஒரு வேடிக்கையா தான் இருக்கே ஒழிய அன்னைக்கு இருந்தது போல இருக்க வேண்டிய பொருள் என்ன இல்லை அங்க இல்ல. இப்ப யூஸ் இல்லை. நான் சொல்றது என்ன புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு பிசாசானவனுக்கு சில விசுவாசிகளை பார்த்து பயம் கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த விசுவாசி அப்புறாணி விசுவாசி பிரதர், அவர் பாட்டுல போவாரு, அவர் பாட்டுல வருவார் சர்ச்சுக்கு. அவருக்கு தெரிஞ்சது ஒரு 10 வசனம். ஆதியிலே தேவன், சொல்லுங்களேன், வானத்தையும் பூமி சிருஷ்டித்தான் முதல் வசனம் சொல்லுவாங்க. 2ஆம் வசனம் கிட்ட தெரியாது பிரதர் அவங்களுக்கு. இயேசு கண்ணீர் விட்டார்னு வசனம் தெரியும், அடுத்த வசனமும் முந்தின வசனம் சொல்லுங்கன்னு தெரியாது. எப்ப விட்டாரு, யாருக்கு விட்டாரு தெரியாது பிரதர் அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியா இருந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ அந்த வசனம் தெரியும். அதுக்கு முந்தின வசனம் கேட்டா தெரியாது பிரதர். அடுத்த வசனம் தெரிஞ்ச ஒரு 10 வசனத்தை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க 40 வருஷமா. அவங்களுக்கு 11ஆம் வசனத்தை கேட்டனே செய்யாது, தெரியாது பிரதர். அவங்க பெரிய பிரசங்கியார் பிரதர், அவருக்கு தெரிஞ்சவன் நோவா கதையும் ஆபிரகாம் கதையும் தான் உடைய பிரதர். எகுவை பத்தி கேட்டா தெரியாது பிரதர். இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் கொடுத்த ரட்சிப்பனை என்ன தெரியாது பிரதர். மனம் திரும்புதல் என்றான தெரியாது, மனம் வருந்தல் தெரியாது, ஞானஸ்தானம் தெரியாது, ஒன்றும் தெரியாது பிரதர். பிரச்சனை இல்லை அவங்களுக்கு, அவங்க பாட்டுல வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எங்க ஆளு பிசாசு சொல்லுவான். அவனுக்கு இந்த மாதிரி விசுவாசிகளை பத்தி பயமே இல்லை, பிரச்சனையே இல்லை. நான் சொல்றேன்ல, நம்முடைய வாழ்க்கையில பிசாசை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா அதுக்கு திராணி ரொம்ப முக்கியம், பலன் ரொம்ப முக்கியம். பிசாசு பயப்படுவது எதற்கு என்றால், யாருக்கு பயப்படுவான் என்றால், யாருடைய வாழ்க்கையிலே யாருடைய இருதயத்திலே கர்த்தருடைய வசனம் நிரம்பி இருக்கிறதோ அவர்களாலே மட்டும்தான் பிசாசை எதிர்க்க முடியும். அவர்களை பார்த்துதான் பிசாசு என்ன செய்வான்? பயப்படுவான். சொல்றது புரியுதுல? முதலாவது காரியம், பிசாசை எதிர்ப்பது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்று, தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க, அனுதின வாழ்க்கையில பயன்படுத்த. ஒவ்வொரு நாளும் அது முக்கியம். ஜார்ஜ் முல்லர் பத்தி இப்போ ஒரு பயோகிராபி படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப அற்புதமான அவருடைய வாழ்க்கை வரலாறு. அவரை பத்தி படிக்கும்போது அவர் 100 முறைக்கு மேல வேதாமத்தை படிச்சு முடிச்சிருக்கிறார். இந்த முழு வேதாந்தத்தையும் 100 முறைக்கு மேல படிச்சிருக்கிறார். அவர் படிக்கும் முறையை பற்றி படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரனா இருந்த எனக்கு ஒரு பெரிய அவமானம் தான். அவர் ஒவ்வொரு முறையும் வேதத்தை படிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு தான் படிப்பார். ஜெபம் பண்றது முழங்கால் படிட்டு அது வேற, அவர் வேதம் வாசிப்பதே முழங்கால் படிட்டு தான் வேதம் வாசிப்பாராம். முழங்கால் படிட்டு ஏறக்குறைய 100 முறைக்கு மேல இந்த வேதத்தை வாசித்து முடிச்சிருக்கிறாராம். அதாவது இந்த வேதம் ஒரு மனுஷனுக்கு வந்து செய்யக்கூடிய நன்மையை ஒரு மனுஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அற்புதமான காரியம். இந்த வேதத்தை கொடுப்பதற்கு ஆவியானவர் எத்தனை மனிதர்களை 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பயன்படுத்தி, சில பேர் நல்ல படிச்சவனா இருந்தாங்க, படிக்காமனா இருந்தாங்க, மீனவனா இருந்தாங்க, சில பேர் கல்வியறி உள்ளவங்க, டாக்டர் இருந்தாங்க, அரண்மனையில இருந்தவங்க இருந்தாங்க, வனாந்தத்தில் இருந்தவங்க இருந்தாங்க, ஆடு மேய்க்கிறவர் இருந்தான், குப்பை பொறுக்கிறவர் இருந்தான். இப்படி பலவிதமான மனிதர்களை கொண்டு பல்வேறு தேசங்கள்ல, பல்வேறு இடங்கள்ல, பல்வேறு காலகட்டங்களிலே ஏறக்குறைய 1600 ஆண்டு கால இடைவெளியில் எழுதப்பட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது மாத்திரமல்ல, பல்வேறு மொழிகள்ல இந்த வேதத்தை நமக்கு கொடுப்பதற்கு மிஷனரிகள் பட்ட பாடுகள், பிரயாசங்கள் மிக அதிகம். ஏன் நம்ம கையில கொடுத்தது சீகன்மால் பட்ட பிரயாசம் எவ்வளவு பெரிய பிரயாசம் அது. இரவு நேரத்துல அந்த நிலா வெளிச்சத்தின் அடியில ஒரு மனிதனை கூப்பிட்டு உட்கார வச்சு மணல்லையே எழுதி 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 பார்த்து அவர் கைகள்லாம் கொப்பளை வந்து ரத்தம் படிச்சு அது மூலமா முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்து அவர் நமக்கு வேத புஸ்தகத்தை கொடுத்து, இன்னைக்கு வேத புஸ்தகங்கள் அவருக்கு பின்னாடி நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் அவங்களுடைய பிரயாசத்தின் மூலமாக வேத புஸ்தகம் கைக்கு வந்திருக்கு. எத்தனையோ கர்த்தருடைய ஊழியர்கள் இரவு முழுசு கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு அந்த வரத்தை கொடுங்க, இந்த பாஷையை கத்துக்கணும்னு சொல்லி இந்த பாஷைகளை கற்றுக்கொண்டு நமக்கு ஒரு உன்னதமான புஸ்தகத்தை கையில கொடுத்திருக்கிறாங்க.
இது சும்மா ஒரு கையில வரல, நம்ம கையில. இன்றைக்கும் இந்த வேத புஸ்தகத்தை மனிதர்கள் படிக்கும் பொழுது எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக, எத்தனையோ மனிதனுடைய இருதயத்தை மாற்றக்கூடியதா இருக்கிறது அல்லவா. இன்னைக்கு இதனுடைய அருமை தெரியல அப்படின்னா நம்மளும் என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிங்க வாசிங்கன்னு ஏன் ஒவ்வொரு முறையும் சொல்றோம் கேட்டா, இந்த வேதத்தை வாசிச்சாதான் நான் யாருன்னு அது எனக்கு காட்டி கொடுக்கும். இடத்துல இருக்கிற குறை என்னன்னு அது எனக்கு காட்டி கொடுக்கும். எப்படி உன்னை உலகம் வஞ்சிக்கிறது, பிசாசு வஞ்சிக்கிறான், எந்த இடத்துல இருக்கிற ஆவிக்குரிய தன்மை என்ன, எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிற ஒரே ஒரு கண்ணாடியான புஸ்தகம் எதுனா இந்த வேத புஸ்தகம். இதை படிச்சாதான் பாகினா யாரு, பரிசுத்தவான் யாரு, எதிர்காலம் என்ன, இன்றைய நிலை என்ன, கர்த்தர் என்பவர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்படின்னா வேத புஸ்தகம். பிசாசான மேல எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா முதலாவது நம்மளை எதிர்த்து நிற்க மாட்டான். ஏன்னு கேட்டா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேஸ்ட் தான், சும்மா காட்சி பொருளா தான் இருக்கிறோம். அதனால நமக்கு என்ன பிசாசுக்கு நம்மளை பத்தி கவலையே கிடையாது. அவன் எதிர்த்து நிக்கிறோம்னா அந்த ஈக்குவல் நம்ம இருந்தா தான் எதிர்த்து நிற்பான் அவன். ஒரு விசுவாசி வேதம் சொல்கிறது, நீ பிசாசுக்கு எதிர்க்கிறவர்கள் அவன் ஓடி போவன் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனை எதிர்ப்பது போல எதிர்க்க முடியாது. அவன் ஆகாயத்து அதிகாரப்படும் சொல்லியாச்சு. இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய அதிகாரி அவன் தான் சொல்றது வேதம் சொல்லுது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதினு வேதம் சொல்லுது. இப்பேற்பட்ட ஒரு இவனை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா சாதாரண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த வார்த்தை இதுல இருப்பது பெருசல்ல, இதுல இருக்கிற புஸ்தகம் எங்க இருக்கணும் அப்படின்னா இதயத்தில் இருக்கணும். நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மனப்பாடம் பண்ணவும் வேண்டாம். ஆனா ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு காரியத்தை பிசாசு கொண்டு வர்றான் அப்படின்னா அவன் கொண்டு வரும்பொழுது எனக்குள்ளே இருக்கிற வசனம் தான் என்ன சோர்வடைய செய்யாது. ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருக்கிற வசனம் தான் என்ன உற்சாகப்படுத்தும். எனக்குள்ள இருக்கிற வசனம் தான் இது தவறுன்னு காட்டி கொடுக்கும். ஒரு புரியுற வசனத்துடைய அருமை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல மற்றவர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் சொல்லுது. ஆனா நம்ம வெளிச்சமா இருக்க முடியல. ஏன் காரணம் என்னன்னா, இந்த வசனம் எனக்குள்ள இருந்தாதான் பிசாசு எந்த விதத்துல சோதனை கொண்டு வந்தாலும் இந்த வசனம் சொல்லும், நீ இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கோப்பான்னு சொல்லு. சோர்வு வேலையில ஒரு வசனம் என்னோட பேசும். எனக்கு ரொம்ப கண்ணீர் வடிக்கிற வேலையில ஆறுதலா ஒரு வசனம் என்ன சொல்லும். கொஞ்சம் உற்சாகமாய் போய்கொண்டு இருக்கிற நேரத்துல ஒரு வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கும். ஒருவேளை தேவனை விட்டு கொஞ்சம் விலகும் பொழுது இன்னொரு வசனம் என்ன பேசும். வசனம் எனக்குள்ள இருக்கும் பொழுதுதான் என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சரியாய் கொண்டு போகும். அதான் வேதம் சொல்லுது, பிசாசை எடுத்து நிக்கணுமா, கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துல வைத்து பயன்படுத்துங்கள். அதான் வேதம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ண முடியும். எப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை எங்க வச்சிருக்கணுமா, தன் இதயத்துல வச்சாத்தாயா வேதத்தை நம்ம கற்று. முதலாவது வேதம் சொல்லுது, பிசாசு மிக அதிகமாய் பயப்படுவது தேவனுடைய வார்த்தைக்கு. அப்ப அந்த வார்த்தையை இந்த கையிலே அல்ல, நம்முடைய இருதயத்திலே நம்ம வச்சிருக்கோம். நம்பர் 2, இரண்டாவது பிசாசுக்கு ஏத்து நிற்பது எப்படி? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாங்களேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே இரண்டாவது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது காரியத்தை பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்களேன். எபேசியர் 6வது அதிகாரத்திலே 10-11 வசனத்தை கவனிச்சீங்க அப்படின்னா, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாருங்க அடுத்த வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி என்ன செய்ய சொல்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர். பிசாசினுடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நம்ம எதை தரித்து கொள்ளணுமா, சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இப்ப நான் உடனே கேட்டேன் அப்படின்னா, சர்வாயுத வர்க்கம் என்னென்ன பிரதர், அந்த சர்வாயுத வர்க்கத்தை சொல்லுங்க அப்படின்னா நீங்க சொல்லிடுவீங்க, தெரியும் கண்டிப்பா. ஆனா வேதம் சொல்லுது, இந்த இடத்துல பவுல் அடிகளார் ஒரு ரோம போர் வீரனை நமக்கு முன்னாடி நிப்பாட்டுறார். ரொம்ப அற்புதமா நிப்பாட்டுறார். ஒரு ரோம போர் சேவகன் ஒரு போருக்கு போகும் பொழுது, யுத்தத்துக்கு போகும் பொழுது 2 காரியம் செய்வான். பாதுகாக்கும் அணிகலன்களை அணிந்து கொள்வான், தாக்கக்கூடிய அணிகலன்களை கையில வச்சிருப்பான். இப்ப ஒரு ரோம போர் சேவகனை முன்னாடி அங்க நிப்பாட்டிட்டு கீழோட வசனம் சொல்றார். இந்த சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு யுத்த வீரனுக்கு 2 தேவை. பாதுகாப்புக்குரிய அணிகலன் வேணும், தாக்குவதற்கு வேண்டிய ஆயுதங்களும் வேணும். இப்ப இந்த மனுஷனை நிப்பாட்டிட்டு, ஒரு ரோம சோல்ஜரை நிப்பாட்டிட்டு அவர் சொல்றாரு, இந்த ரோம சோல்ஜரை பாருப்பா, இந்த போர் வீரனை பாரு, இவன் போருக்கு போகும் பொழுது முடித்த வேண்டிய பாதுகாப்பு அணிகலன்களை முடித்துக் கொள்கிறான். எதிராளியிடமிருந்து வரக்கூடிய தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு இல்ல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு
ஆயுதங்களையும் வைத்துக் கொள்கிறார். ரெண்டு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் போருக்கு போகும்போது வெறும் டிரெஸ் மட்டும் போதாது. ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு ராணுவ வீரர் இருக்கிறார் என்றால் ஒரு ராணுவ வீரர் மிக எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அவர் உடுத்திருக்கிற உடையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி, இவர் உடுத்திருக்கிற உடை மட்டும் போதுமா போருக்குன்னு கேட்டா கிடையாது. அந்த உடையோடு சேர்ந்து எதுவும் தேவை அப்படின்னா எது வேணும்? ஆயுதமும். இந்த இடத்துல ஒரு ரோம போர் சேவை நிப்பாட்டிட்டு அவர் சொல்றாரு, அவனை பாரு, மேல இருந்து கீழே வரைக்கும் பாரு. இங்க வேதாந்தத்துல கொஞ்சம் மாறி மாறி இருக்குது. மேல இருந்து கீழே வரைக்கும் பாரு. அவனுடைய தலையை பாரு. தலைக்கு என்ன போட்டிருக்கிறான்? தலைச்சீராவ போட்டிருக்கிறான். அதே போல ஒரு விசுவாசி, நீயும் இந்த யுத்த வீரனை போய் நின்னுக்கோ. உனக்கு என்ன வேணும்னா தலைச்சீர் என்று சொல்வது முதலாவது ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு என்னக்கூடிய தலைச்சீரா. ரட்சிக்கப்பட்ட நீ இரண்டாவது நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அது மார்க்கவசம். ஒரு யுத்த வீரனை பாரு, தலைச்சீராவை அணிஞ்சுக்கிடுவான், ஹெல்மெட் போட்டுக்கிடுவான். பின்பு என்ன போடணும் அப்படின்னா மார்க்கவசம். அது நீதி என்னும் மார்க்கவசம் சொல்வார். மூணாவது அவர் சொல்வாரு, இவன் அடுத்த யுத்த வீரனை பார்க்கும்போது கீழே ஷூ மாட்டுவான், அதாவது பாதரட்சையை மாட்டிக் கொள்கிறான். இந்த பாதரட்சை எதை காண்பிக்கிறது என்றால் சுவிசேஷம் என்னக்கூடிய பாதரட்சை. அப்புறம் ஒரு ரோம போர்ச்சவன் எடுத்துட்டு ரட்சிப்பு, நீதி, அப்புறம் சுவிசேஷம். ஒரு விசுவாசி கூட நீங்க அப்படிதான் போட்டுக்கோங்க. ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நீதியாய் வாழுங்க. நீதியாய் வாழுகிற நீங்கள் ஒவ்வொரு நாள் எதை கொண்டு போங்கன்னா இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லுங்கள். அப்ப 3 பொருளை காமிச்சிட்டு இப்ப அந்த உடை யுத்தம் பண்ணும்பொழுது அவிழ்ந்து போயிடக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு கச்சை இறுக்கி கட்டுவது. உங்களுடைய ட்ரெஸ்ஸை இறுக்கி கட்டுவதற்கு ஒரு கச்சை வேணும். அது என்ன? எந்த கச்சையில இருக்கணும் வேண்டும் என்றால் எந்த சூழலிலும் உங்க சத்தியத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, சத்தியத்தை சத்தியத்தோடு வாழுங்கள் என்று அந்த கச்சை இறுக்கிக் கொள்ளுங்க. உங்க உடல் முழுவதும் இருக்கிற உடையெல்லாம் அந்த சத்தியம் என்னும் கச்சையை உடைத்துக் கொள்ளுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு உடை ரெடி ஆயிடுச்சு. ரட்சிப்பு, நீதி, சுவிசேஷம், சத்தியம் என்னும் கச்சை. இப்ப 2 கையில ஒண்ணு பிடிச்சுக்குவாங்க. ஒண்ணு வலது கையில வசனமாகிய பட்டயம், இடது கையில விசுவாசம் என்னும் கேடல். இதை வச்சுக்கிட்டு இப்ப நீங்க சண்டைக்கு போங்க, பிசாசு என்ன செய்வான்? ஓடிப்பான். இதுதான் சர்வாயுத வர்க்கம். ரட்சிக்கப்பட்டனா நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வேண்டும். ஆனா இந்த அனுதின வாழ்க்கையில சத்தியத்தை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது. ஆகவே இறுக்கி என்ன செஞ்சுக்கோங்க? கச்சைய கட்டிக்குவாங்க. அதுபோல இன்னொன்னு, உங்க அனுதின வாழ்க்கையில விசுவாசம் என்னும் கேடவும் வேண்டும், வேதவசனமாகிய பட்டயம் வேண்டும். இதை கொண்டு போய் நீங்க இருங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த ரோம போர் சேவகனை நிறுத்திட்டு சொல்றாரு, இவன் எப்படி யுத்தத்துக்கு போகும்போது இதெல்லாம் ரெடியா போய் எதிராளியை வீழ்த்துகிறானோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் கூட ரோம போர் சேவகனுக்கும் எந்த யுத்த வீரனுக்குமே 24 மணி நேரம் டியூட்டி கிடையாது. இன்னைக்கு இந்த இந்திய ராணுவ வீரர்கள் யாராவது உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பாங்க? நல்லா பார்த்தா 7 மணி நேரம், அவ்வளவுதான். ஷிப்ட் கணக்கு தான். அடுத்த ஒரு ஆள் வருவாரு, அப்புறம் இவங்க மாறி மாறி தான் போவாங்க. 24 hours நின்றுட்டே இருக்க மாட்டாங்க. 7 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் வேலை தான், அவ்வளவுதான். அந்த 7 மணி நேரமும் 8 மணி நேரமும் இந்த உடைய போட்டுக்கிடுவாங்க, கையில துப்பாக்கி வச்சுக்கிடுவாங்க. எங்கே நிற்க சொல்கிறார்களோ அந்த மேலதிகாரி நின்றுகிட்டு எப்பயுமே விழிப்பாவே இருப்பாங்க. அந்த 7 மணி நேரம் முடிஞ்சிட்டு இவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துருவார். இந்த உடையெல்லாம் களைஞ்சிருவாரு, ஆயுதத்தெல்லாம் வச்சுட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார். இது உலக பிரகாரமான ஒரு யுத்த வீரன். அவன் போராடுவது வெறும் 7 மணி நேரம் தான். எதிராளி வருகிறானோ இல்லையோ அந்த 7 மணி நேரம் அவன் விழிப்பாவே இருப்பான். எப்பனாலும் யுத்தம் வரலாம், எப்பனாலும் சத்துரு வருவான், நான் விழிப்பா இருப்பேன்னு இருப்பான். ஆனா நம்ம யுத்தம் அப்படிப்பட்ட யுத்தம் கிடையாது. நம்முடைய யுத்தம் என்ன யுத்தம்? ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் எனக்கு பதிலாக யாரும் வந்து என்ன செய்ய முடியாது, யாரும் நிக்க முடியாது. இன்னொன்னு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம எதிராளி அவனுக்கு நோ ஹாலிடேஸ் நோ ஸ்லீப் அப்படின்னு அர்த்தம். அவன் லீவும் எடுக்க மாட்டான், அவன் தூங்கவும் மாட்டான். அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் எப்படா விழுங்கலான்னு பார்த்துட்டு இருப்பான். இவங்க இப்ப இந்திய ராணுவ வீரர்கள் கூட ஒரு 7 மணி நேரம் மாறி மாறி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம். ஏன்னா எதிராளி எப்பனாலும் வரலாம். ஆனாலும் அங்க ஒருத்தர் மாற்று வீரர் நிற்பாரு, அவரு எப்படியே விழிப்பாவே இருப்பாரு. ஆனா நமக்கு அந்த யுத்தம் கிடையாது, ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல உங்களுக்கு மாற்று ஆள் யாரும் கிடையாது. நீங்க தான் போராடி ஆகணும். உங்க ஆயுதத்தை நீங்க தான் தூக்கி வச்சிருக்கணும். நீங்க தான் போராட வேண்டும். ஏனென்றால் இந்த யுத்தம் 24 hours யுத்தம். இது ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தத்துல நம்முடைய எதிராளி எப்படிப்பட்டவன் கேட்டீங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு நாள் லீவ் போட மாட்டான். நம்ம கூட லீவ் போட்டுருவோம். எப்பயும் தூங்க மாட்டான். அப்படி விழிப்பாய் சுற்றி கொண்டிருக்கிற பிசாசை எதுக்கணும் அப்படின்னா, நீங்களும் 24 hours எதை மாற்றிருக்கணும்?
சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதான் நம்ம எபேசில பார்க்கிறோம். சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது 13ஆம் வசனத்திலே, ஆகையால் 12ஆம் வசனத்தை பாருங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலங்களில் உள்ள கொள்ளாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டா? இப்ப நம்ம எதிரி யாரும் தெரியுதா? எதிரி பக்கத்துல இருக்கிற விசுவாசி கிடையாது, ஏத்து வீட்டுக்காரன் கிடையாது. வேதம் சொல்லுது மாம்சத்தோட அவங்களுக்கு சண்டை கிடையாது. எங்க மாமா இப்படி பண்ணிட்டாரு, எங்க ஒண்ணு விட்டு அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு, அந்த பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம் இப்போதைக்கு. அதை விட பெரிய எதிராளி நின்றுட்டு இருக்கிறான். யாருன்னா மாம்சத்தோட ரத்தத்தோடும் இல்லையா, யாருடைய துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அப்புறம் யாரா? இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தினுடைய லோகாதிபதியும் வானம் மண்டலங்களில் கொள்ளாத ஒரு ஆவி கிடையாதான், கொள்ளாத ஆவிகளின் சேனைகள். அது நம்மளை எப்படியோ வீழ்த்த ரெடி பண்ணிட்டு இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட நிலைமையில 24 ஹவர்ஸும் இந்த ஆவிக்குறி யுத்தத்திலே நான் விழிப்பா இருக்கல அப்படின்னா கொஞ்சம் அசமத்தினால கூட ஈஸ்வரன் நம்மளை வீழ்த்திடுவாங்க. அதான் சொல்வாரு, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு இப்ப என்ன சொல்றாராம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். முன்னாடி தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாரு, நீங்க என்ன சொல்றாரு? எடுத்துக்கொள். அப்ப எடுக்க வேண்டிய பட்டயங்களை எடுத்துக்கொண்டு, தரித்துக் கொள்ள வேண்டிய உடைகளை தரித்துக் கொண்டு ஒரு முழு வீரனாக நீங்க நிற்காத பட்சத்திலே உங்களால் யார் எதிர்க்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா பிசாசை எதிர்க்கவே. ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்களும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரிடே அண்ட் எவ்ரி பிளேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த பிசாசானவன் கிரியை செய்ய முடியாத இடம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்? சபையில கூட கிரியை செய்யும் அவனால உட்புக முடியாத இடம் ஏதாவது இருக்காங்க? எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கூடாது சர்ச்சுக்குள்ள அவனால வர முடியாது, இது ரொம்ப பாதுகாப்பான இடம், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா முத இயேசு கிறிஸ்து அப்பா ஆராதனை கத்துக் கொடுக்க போறார். எப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் பண்றார். லார்ட் சப்பர் எப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவன் செய்ய போறார், மேல் வீட்டர் செய்யறார். இந்த ஆராதனையிலேயே யார் இருந்தா தெரியுமா? உள்ள ஒருத்தனை சொன்னாரு அப்பால போய் சாத்தேன்னு பேதுரு சொல்லிட்டாரு. இன்னொருத்தனை பார்த்து சொன்னாரு, இதோ இவனுக்குள்ள யார் வந்துட்டா? இப்ப பிசாசு உள்ள வந்துட்டான் பாரு. யூதாஸ்கர் சொல்றாரு, பிசாசவன் யார் இருக்கிற இடத்துல வந்தான் தெரியுமா? நம்மளோட பெரிய பிரசங்கியாரு. இப்ப நாங்களும் பிரசங்கம் பண்ணோம், நாங்களும் ஒண்ணு கிடையாது, பெரிய பிரசங்கியாரு. இன்னொன்னு தேவனாயிரு இயேசு கிறிஸ்துவானவர் இருந்த அந்த சபையிலேயே, அந்த முதல் ஆராதனையிலேயே உள்ள யார் உட்கார்ந்துருக்கா தெரியுமா? பிசாசு இருக்க. அப்ப பிசாசனால வர முடியாத இடம் அப்படின்னு எதுவும் கிடையாது. சிலர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கதவுல சிலுவை போட்டு வச்சிருப்பாங்க, இந்த ஜன்னல்லாம் சிலுவை போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய நினைப்பு என்ன அப்படின்னா கழுத்துல மாட்டிக்கிடுவாங்க. அங்கங்க சிலுவையை போட்டு வச்சுட்டா பிசாசு ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவன் சிலுவையை பார்த்தாலாம் பெரிய அவலாம் இது பண்ண மாட்டான். அவனால வர முடியாத இடம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா இடத்துலும் அவனால இருக்க முடியும். அவனால உட்புக முடியாத இடம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்ல வேதம் சொல்லுகிறது, இந்த பிசாசனை எதிர்க்கணுமா? ஒன்று, தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்கள். இரண்டாவது, சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு நீங்க எப்போதும் விழிப்பா இல்லை அப்படின்னா, நீங்க கொஞ்சம் நேரம் நீங்க விழிப்ப கொஞ்சம் மறந்துட்டீங்க, கொஞ்சம் அசதி ஆகிட்டீங்க, கொஞ்சம் வேதம் வாசிக்கிறதை, கொஞ்சம் கர்த்தருக்குரியதை, கொஞ்சம் தேவனுக்குரிய காரியங்களை ஈடுபடுவதை குறைச்சிட்டீங்க அப்படின்னாலே மிக எளிதாக உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருவானா வந்துருவான், விழுந்தும் போயிடும். பிசாசை எதிர்ப்பது ஆக்சுவலி மிக எளிது. ஆனா அந்த பிராக்டிகல் லைஃப்ல கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம கற்றறிந்திருக்கிறோம் முக்கியம். இதயத்துல எந்த அளவுக்கு அது இருக்குது, நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் வசனத்தை கொடுக்கிறோம் ரொம்ப முக்கியம். இரண்டாவது அவர் சொல்றாரு, நீங்க சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு நீங்க விழிப்பா இருக்கணும். எப்பயுமே எந்த சூழ்நிலை எப்படி வருவோம் நமக்கு தெரியாது. அதே எங்க சமயத்துல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை கூட போட்டு வருவாங்க. என் கூட இருக்கிற நல்ல ஊழியக்காரமாக கூட இருப்பாங்க. யாரு கண்டா நல்ல ஊழியக்கார பிரதர், ஆனா அவர் மூலமா தான் எனக்கு என்ன செய்யணும் பெரிய சோதனை வந்துட்டு, அவர் மூலம் விழுந்து விட்டே இருப்பேன். எனக்கு தெரியாது. பிசாசானவன் எந்த நிலையும் எப்படினாலும் நம்ம கிட்ட வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா விழிப்பா இருக்கும், ரொம்ப விழிப்பா இருக்கணும், எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். மூணாவது கருத்தை சொல்லி படிக்கிறேன் நானு. மூணாவது பிசாசனை எதிர்ப்பது எப்படி என்றால், யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம்.
யோவான் 14:30 பாருங்க. இங்க இயேசு சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்களேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்யறான வருகிறான். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க, அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற. அதாவது இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன வார்த்தையினுடைய துணியை கவனிங்க. உலகத்தின் அதிபதி தான் பிசாசு, தெரியும் எனக்கு. ஆனா அவனுக்குரியது ஒன்றும், அதான் ரொம்ப அர்த்தம், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணுமே கிடையாது. இந்த தீர்மானம், இந்த வார்த்தை ஒரு விசுவாசி சொல்ல முடிஞ்சாதான் ரொம்ப நல்லது. வேதம் நம்ம கற்றும் கொடுக்கிறது. அவனுக்குரிய ஒன்றும் என்கிட்ட இல்லை. அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிசாசு என் மூலமா எதனால கிரியை செய்யற அளவுக்கு நான் இடம் கொடுத்து வைக்கலங்கிறாரு. அதான் எபேசியர்ல சொல்லும் பொழுது பிசாசுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க அப்படின்றார். இந்த பிசாசானவன் என் மூலமாய் என்னிடத்துல கிரியை செய்வதற்கு நான் ஒரு நாளும் விட்டதே இல்லை. எப்பொழுதுமே நான் தேவனுக்குரியதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், தேவனை மட்டும்தான் நான் உயர்த்தி இருக்கிறேன். தேவனுக்குரியது அல்லாத எதையுமே நான் செயல்படுத்தியதில்லை, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செய்ததில்லை. எல்லாமே தேவனுக்குரியது மட்டும்தான் எனக்குள்ள இருக்குதே ஒழிய எனக்குள்ள பாவ காரியங்கள், தீமையான காரியங்கள் எதுவும் இல்லை. பிசாசுக்குரிய எந்த நெகட்டிவான காரியம் எனக்குள்ள இல்லை. அதான் சொல்ல வர. இன்னைக்கு பாருங்க, பிசாசு ஒரு விசுவாசியோட இதயத்துல கசப்பு ஏற்கனவே வச்சுட்டான். பிசாசானவன் நமக்குள்ள ஐக்கிய குறைச்சல வச்சுட்டான். பிசாசானவன் சமூக வலைதளங்கள் மூலமாக பல்வேறு பாவங்கள் உள்ள வச்சுட்டான். இப்ப எல்லா கிரியைகளும் எனக்குள்ள இருந்துகிட்டே, எனக்குள்ள கசப்பு போகவே மாட்டேங்குது, பிரிவினைவாதம் போகவே மாட்டேங்குது, மற்றவர்களை இழிவாய் பேசுவது போகவே மாட்டேங்குது, ஐக்கிய குறைச்சல் போகவே மாட்டேங்குது. எனக்குள்ள இப்ப முடிச்சு போன உடனே நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு திட்டம் போட்டிருப்பேன். என்னென்ன பாவம் எல்லாம் செய்யணும், இன்னைக்கு நைட்டு போயிட்டு அந்த யூடியூப்ல இதை பார்க்கணும், நைட்டு போயிட்டு இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் செய்யணும், நைட்டு போயிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு இது கொடுக்கணும், எல்லாம் நான் ரெடி பண்ணி தான் வச்சுட்டு வந்திருக்கிறேன். 6 நாட்கள் தேவனுடைய ஆராதனைக்கு முன்பதாக எல்லா காரியமும் செஞ்சுட்டு தான் தேவனுடைய சபைக்கு உட்கார்றேன். நான் கர்த்தருடைய ஆராதனை செய்யறேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன், நான் பிரசங்கம் பண்றேன். நான் அவனுக்குரிய எல்லாமே இதயத்துக்குள்ளேயே வச்சுட்டு அந்த 2 மணி நேரம் நான் ஒழுங்கா இருக்கிறேன், அவ்வளவுதான். 2 மணி நேரம் முடிச்சு போன பிறகு மறுபடியும் பிசாசு என்ன செய்ய முடியும், எனக்கு கிரேசி. அதான் இயேசு சொல்றாரு, அவனுக்குரிய ஒண்ணுமே, அவனுக்குரியது என் இடத்துல என்னது ஒண்ணுமே இல்லை நம்ம சொல்ல முடியுமாங்க. உங்களுக்கு புரியுதுல? நான் செய்யறது எல்லாமே, நான் பேசுறது எல்லாமே, என்னுடைய கிரியைகள், என்னுடைய சிந்தைகள் எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரியே தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமாங்க. பிசாசை எதுக்கணும் அப்படின்னா அவனுக்குரிய எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு அவன் எதுக்க முடியுமா? புரியுதுல உங்களுக்கு? அதாவது அவன் எதெல்லாம் இஷ்டப்படுறானோ, அவன் எதெல்லாம் பிரியப்படுவானோ அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கேன். இப்பயும் அவன் என்னைய ஒரு ஆயுதமா வச்சு பயன்படுத்திக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கிறான், நான் அவனை எதுக்க முடியுமா? முடியாதே, ஏற்கனவே உள்ள இருக்குதே. அவனுக்குரிய அத்தனையுமே உள்ள வச்சுட்டு நான் அவனை எதிர்க்க முடியுமா? முடியாது. வேதமயத்தான் கற்றும் கொடுங்க. இன்றைக்கு ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை கொஞ்சம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நான் கடந்த வாரம் அங்க மோன்சன் சபையில தான் பிரசங்கம் பண்ணேன். பிசாசானவனை அவனுக்கு இடம் கொடுத்து எவ்வளவு பண்றோம். சவுளுடைய வாழ்க்கையிலிருந்து சில ஆச்சரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நான் பிசாசு மிக எளிதான ஆட்கொள்ள காரணம் ஒண்ணு கீழ்ப்படியவே இல்லை. 2வது குறி பார்க்க போனோம், அஞ்சனம் பார்க்க போனோம். வேதம் ரொம்ப அற்புதமா சொல்லுது, உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோ தீக்கடக்க பண்ணுகிற உபாகம் சொல்லுது. உபாகத்துல தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் அஞ்சனம் பார்க்கணும் உங்க இடத்துல செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனா வேதத்துல வாசிக்கும் பொழுது இந்த சவுலாத்தான் செஞ்சான். இவன் நான் போருக்கு போவா இல்லையான்னு தேவனத்துல கேட்க வேண்டியவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். வேதம் சொல்லுது ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்த ஒரு மனுஷன் சவுல். பெரிய பிரிவிலேஜ் பண்ற ஒரு மனுஷன், உன்னதமான ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தானே. ஆனா காலங்கள் போக போக என்னாச்சுன்னா கீழ்ப்படியாமை வந்தது. 2வது நான் யுத்தத்துக்கு போக வேண்டாம் யாருக்கிட்ட போனாங்க, அஞ்சனம் பார்க்க ஸ்திரீகிட்ட போறான். இன்னைக்கும் பாருங்க, நம்ம ஆளு கைரேகை பார்க்கிற ஆளு, ஜோசியம் பார்க்கிற ஆளு இன்னைக்கு இருக்கு. ஏங்க நம்ம வீட்டுல பங்கனை எடுத்துக்கிறோம், பங்கனுக்கு எதை பார்ப்போம் தெரியுமா? கண்டிப்பா நல்ல நாள் பார்க்கிற ஆளு இன்னைக்கு இருக்கு. ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நல்ல நாள், மத்த நாள்லாம் கடவுள் இல்லாம போற மாதிரியும் மத்த நாள் கெட்ட நாள் மாதிரியும் அந்த நேரம்
சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம ராஜோலி இதுவும் இருக்கும், அதுக்கு பக்கத்துல என்ன காலண்டர் இருக்கும் தெரியுமா? இந்த டெய்லி காலண்டர் கிழிச்சுக்குறாங்க. இன்னைக்கு ராகு காலம் எப்ப அதையும் பாத்துக்கிறாங்க. இது நல்ல நாளா அதையும் பாத்துக்கிறாங்க. கீழே ஒரு பொன்மொழி வேற சேர்ந்து இருக்கும், இதையும் பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு என்ன பொன்மொழி, அது உற்சாகமா போவோமே, வசனத்தை பிடிச்சி உற்சாகம் போறதும் கிடையாது, அதை பாத்துக்கிறது. சொல்லுது மொட்டை ஓடணுமா வேளாங்கண்ணியோடு. பாருங்க இன்னைக்கு நம்ம ஆட்கள் நான் ஒரு வீட்டுக்கு பிரேயர் பண்ண போயிருந்தப்போ ஒரு நாள் திடீர்னு சொல்லாம போயிட்டேன். இந்த சொல்லாம போனா நிறைய பேர் பிடி வர்றாங்க. சொல்லிட்டு போகக்கூடாது பிரேயர் போனா வீடுகளுக்கு. ஒரு வீட்டுக்கு சோமன போயிட்டேன். காலையில போகும்போது டிவியில ஒருத்தர் ராசி பலன் பார்த்துட்டு இருக்காரு. யாருன்னா நம்ம விசுவாசி, நம்ம உங்க விசுவாசி இல்ல, நான் போன இடத்துல டிவியில என்ன பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா? ராசி பலன். இன்றைக்கு அந்த ராசி பேர் கன்னி ராசி நேயர்களே உங்களுக்கு இன்னைக்கு அப்படின்னு ஒருத்தர் குழம்பிட்டு இருக்காரு. இவரும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் உள்ள அவர் ராசி பலன் பார்க்க எனக்கு தெரியாது, அவர் ராசி நான் போயிட்டேன் பாருங்க. அவர் போனோன்னு அவருக்கு பாவம் திக்கும் காடி ஆயிட்டாரு. அவரு டக்குன்னு நிப்பாட்டிட்டு அங்க பாத்துட்டு இருந்து இப்ப ஸ்தோத்திரம் போறாரு. இப்ப ஜோம் பண்ண பண்ணானு இந்த விசுவாசி ஜோம் பண்ணா என்ன பண்ணாட்டிய நமக்குன்னு அவரு அப்படியெல்லாம் நம்ம ஆளுக்கு நிறைய. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிசாசுக்குரிய பிசாசு விரும்புகிற எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இதயத்துக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்கு, அவனுக்கு ஒரு இடம் இருக்கு. ஒரு சைடு ஒரு இடத்த வச்சுக்கிறோம், நம்ம அங்கேயும் வச்சுக்கிட்டு ஒரு சைடு கடவுளுக்கு வச்சுக்கிறோம். இப்ப பிசாசுக்கு ஏத்து நிக்கிறோம் எப்படி? அவன் எல்லாமே அவனுடைய செல்வாக்கு நம்ம வாழ்க்கையில இருக்குதே. நம்முடைய வாழ்க்கைக்குள் பிசாசுடைய செல்வாக்கு உள்ள நிறைய இருக்குதே. இன்னைக்கு நம்ம அப்படி போகலாம் கூட பரவாயில்ல, நம்ம ஜாதகம் பாக்குறதுல ஜோசியம் பாக்குறதுல அது பாக்குறதுல. ஆனா கிறிஸ்தவ உலகத்துல மாடர்ன் ட்ரெண்ட் என்ன மாறி போச்சு அப்படின்னா, பிரதர் நாங்க இங்கெல்லாம் போக மாட்டோம், வரம்பெற்ற ஊழியர்கிட்ட போவோம். நாங்க வரம்பெற்ற ஒரு ஊழியர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நாங்க போவோம். போய் நாங்க குறி கேட்போம். நம்ம யார்கிட்ட குறி கேட்கறது இல்ல, கிளி ஜோசிய கண்ட கேட்க மாட்டோம். ஆனா யாருக்கிட்ட கேட்போம் தெரியுமா? வரம்பற்ற ஊழியர்னு சிலவர் வச்சிருப்போம் நம்ம. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆசீர்வாதம் டிவில சொன்னார் பிரதர், ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதாவது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல, பாருங்க. ஆனா சோதித்தறிவு ஆவிகளை பகுத்தறிவது ரொம்ப முக்கியம். அங்க போனா எனக்கு நல்லது வேதம் சொல்லுது அப்படிலாம் ஒண்ணு இல்லை. இந்த வேதத்துல இருக்கிற வசனத்தை விடையா ஒரு மனுஷன் நமக்கு நிறைய எதிராக சொல்லிடுவான். வேதம் சொல்லுது நம்முடைய எதிர்காலமோ நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்பது யாராலையும் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியவும் போறது இல்லை. தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு மறித்த ஒரு ஊழியர் சொன்னாருன்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மறிச்ச ஊழியர் என் கனவுல இதெல்லாம் சொன்னாரு, இந்த தங்க தட்டை வாங்க, தங்க பேனாவை வாங்க, தங்க கர்ச்சிப்பை வாங்குங்க, என்னென்னமோ இன்னைக்கு யுக்திகளை கையாண்டு இன்னைக்கு ஒருவேளை நம்ம மற்றவர்களை போல செய்யலாம் கூட கிறிஸ்தவ உலகத்திற்குள்ள இன்னைக்கு இது வந்துருச்சு. புதுசா பிசாசு எல்லாம் கொண்டு வந்துட்டான். இதையும் செஞ்சுட்டு நம்ம சொல்றோம் நாங்க பிசாசு எதுக்க போறோம். எப்படி எதுக்க முடியும்? அவனுக்குரிய இது எல்லாமே மனசுல இதயத்துக்குள்ள வச்சுட்டு வாழ்க்கையில வச்சுக்கிட்டு நம்ம அவனை எதிர்ப்பது எப்படி? என்னைக்குமே எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அறிஞ்சுக்கிற ஆவலா இருக்காது. வேதம் ரொம்ப தெளிவாவே சொல்லிடுச்சு. எதிர்காலத்தை அறிந்தவர் தேவன் ஒருவர் தான். வரம்பெற்ற ஊழியக்காரரோ தீர்க்கதரிசியோ யாருக்கும் தெரிய போறது உங்களை பத்தி. தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். யாரையும் நம்பியும் ஏமாற வேண்டிய அவசியம். நமக்கு வேதம் இருக்குது, நமக்கு கத்தோட சபை இருக்குது, கத்தோடைய ஊழியர்கள் வர்றாங்க. இதுக்கு மேல நம்ம அறிஞ்சுக்கிற வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. போதும், இது போதும். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, நமக்கு வாக்குத்தத்தம் என்ன கத்தர் கொடுக்கிறாரு, எல்லாமே வாக்குத்தத்தம் தான். இதுல ஒன்றும் தனிப்பட்ட வாக்குத்தம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. புது புது உபதேசங்கள்லாம் இன்னைக்கு மனிதர்களை குழப்பி பிசாசம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் மனிதரை வைத்துக் கொண்டு பிசாசை ஏத்துறவங்களும் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு ஏத்து நிற்க எப்படி எதிர்க்க முடியும்? ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. அடிக்கடி உங்க வாழ்க்கை உங்க வீட்டுல பயன்படுத்துங்க, உங்க வீடுகள் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வசனத்தை வீடுகள்ல கேட்பது ரொம்ப அரிதாய் போயிடுச்சு. ஒரு காலத்துலலாம் சமையல் பண்ற அம்மாமாருங்க, சமையல் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே சமையல் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம அளவுக்கு யூடியூப் பார்க்கவே நேரம் இல்லை. யூடியூப் பார்த்தா சமையல் நடக்குது, எங்க பாட்டு பாட நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுலாம் பார்க்கும்பொழுது நம்ம அம்மா பாட்டிமார்கள் நீ கேட்டு பாருங்களேன், இங்க இருக்கிற சிலர்ட்டு கேட்டு பாருங்களேன், சமையல் பண்ணும்பொழுது சத்தமா என்ன செய்ய தெரியுமா? பாட்டு கேட்கும். இன்னைக்கு அதெல்லாம் கேட்கதான் தெரியல. நம்ம பிள்ளைங்க அதை கேட்கறாங்கன்னு தெரியல. வசனங்களை அங்கிருந்தே சொல்லி தருவாங்க பிள்ளைகளுக்கு, சாப்பிட்டு இருக்கும் போதே சொல்லி தருவாங்க. இன்னைக்கு வசனங்கள் வீடுகளை கேட்கறது இல்லை, பாட்டு சத்தமே கேட்கறது இல்லை. இதை கேட்காத ஒரு ஜெனரேஷன் வளர்ந்துகிட்டு இருக்குது. நம்மளே பிசாசு எடுத்து இருக்க முடியாதபடிக்கு இருக்கும் பொழுது எப்படி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி வளர்த்திருப்போம்? நம்ம சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை முடிந்த அளவுக்கு பயன்படுத்துங்கள். ஏன்னா அந்த வார்த்தை தான் என்னை பாதுகாக்கும்,
என் பிள்ளைகளை பாதுகாக்கும், என் ஆவிக்குரிய நிலைமையும் நான் கீழே தரம் தாழ்ந்து விடாதபடிக்கு என்னை உயர்த்தி பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனையிலும் முன்பு அவனை எதிர்த்து இருக்க எனக்கு பலன் கொடுப்பதே இந்த வார்த்தை தான். ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை வந்த பொழுது அவரே அர்த்தம் பயன்படுத்தினார்னா இப்ப நமக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தினார்? அவரே வார்த்தைகளை கொண்டுதான் பிசாசு துரத்தினார். இப்ப நம்ம எந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தணும், பழகி கொள்ள வேண்டும், வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிரகிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இரண்டாவது நம்ம கற்றுக்கொண்டோம், இந்த பிசாசை எதிர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்றால் எப்பொழுதும் விழிப்பா இருக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளும். நாம் எப்பொழுதும் விழிப்பாய் வசதியா இருந்துடக்கூடாது, சோர்வாயிடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வந்துவிட ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்னுடைய மரணம் வரைக்கும் நடைபெறப் போகிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நான் ஜெயம் பெற வேண்டும் என்றால் எதிராளி எப்ப வேண்டும்னு வரலாம். அப்ப எப்பவுமே விழிப்பாங்க, நான் செய்வது சரியா, இது கர்த்தருக்கு பிரியமா, எல்லாத்தையும் விழிப்பாங்க. நம்பர் 3, உங்கள் வாழ்க்கைக்குள் யாருடைய செல்வாக்கு கொண்டு வராதீங்க, பிசாசுடைய செல்வாக்கு உங்கள் இருதயத்திலேயோ இல்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள் வராதபடிக்கு நீங்க ஒரு காரியம் செய்யறீங்களா, இது பிசாசுக்குரியதா தேவனுக்குரியதா கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. இப்ப நான் பேசுற வார்த்தைகள், நான் செய்யற காரியங்கள் எல்லாம், என் சிந்தனைகள், இது இது தேவன் விரும்புவாரா இல்ல பிசாசு விரும்புவானா கொஞ்சம் யோசிங்க. அவனுக்குரிய காரியங்கள் எதுவுமே உள்ள இல்லாதபடி முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, டிலீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் நம்மால் இந்த பிசாசை செய்ய முடியும், எழுத்து நிற்க முடியும். ஆகவே இந்த 3 காரியங்களை மனிதரை வைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை வைத்துக் கொண்டு இந்த எதிராளியை பிசாசை நாம விரட்ட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.